நேற்று இந்தியன் ஸ்டோர் போயிருந்தப்போ ஃப்ரோசன் செக்ஷனில் இந்த பனானா ஃப்ரையை பார்த்தேன். இதை பார்த்த உடனே யோசிக்காமல் வாங்கிட்டேன். ஸ்கூல் படிக்கிறப்போ அடிக்கடி சாப்பிட்ருக்கேன். நல்ல சுட சுட கடையிலேருந்து வாங்கி கொடுப்பாங்க. பட் இங்கே ஃப்ரோசனில் தான் கிடச்சிது. ஸோ மைக்ரோவேவில் 1 or 2 minutes சூடு பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரோசன்னு சும்மா சொல்லிக்கலாம். சூடு பண்ணால் ஊரில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. இது சாப்பிட்டுட்டு ஈவினிங் இருந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். அதை அரைச்சி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். நான் இங்கே பிஸியாக இருக்கும்போது பசங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இன்னொரு வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. காஸ்கோலேருந்து டிஷ் வாஷிங் லிக்விடும் ஹேண்ட் வாஷும் 5 லிட்டர் கேனில் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ ஹேண்ட் வாஷ் லிக்விட் தான் ரீஃபில் பண்ணுறாங்க. இந்த கேன் கராஜில் வச்சுருந்தேன். இந்த குளிருக்கு ஹேண்ட் வாஷ் லிக்விட் ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஈவினிங் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு பெட் டைமுக்கு முன்னாடி பசங்க கூட நானும் பால் குடிக்கிறேன். லைட்டாக மஞ்சள் தூள் அண்ட் ஏலக்காய் தூள் போட்டு காய்ச்சி கொடுக்குறேன். பசங்களுக்கு பால் முன்னாடி ஈவினிங் கொடுத்துட்ருந்தேன். இப்போல்லாம் அவங்களும் பெட் டைமில் 1/2 hourக்கு முன்னாடி குடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.